6-lane flyover, and it was constructed somewhere in the year 2002. So more than 20 years back it was constructed. So basically the distress has happened in the bearing only. So there is a failure of bearing. So that may happen due to because now we are having so many multi-axle vehicles, that may happen due to sudden brakes or sudden impact on this. So we have noticed it, and now what we can say that there is no damage to the structure. So only point is that we have to replace the bearings, and for next 48 hours we will observe it, that whether further any rotation or additional displacement is there. If it is not found, then we will allow the light traffic on this particular carriageway, RHS side. And apart from this, our bridge expert is also coming from Delhi. Probably within 2 hours we will be here. We will take his advice also. And in the meantime, we have discussed the matter with the collector, sir. And on the other LHS side, one lane we are having 3 lanes. So one lane will be for the traffic which is coming from the Hosur side, and that there we will allow the light traffic only. So this all 4 bearings have to be replaced. So permanent rectification will be done. It may take around maximum 1 month. So we are on the job, and we will do it within time. Sir, good name, sir. I am Virendra Sambhya. RO Chennai. நமது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூரில் இந்த பிரிட்ஜில் வந்து ஒரு லேட்டரல் ஷிஃப்ட் நோட்டீஸ் பண்ணதுனால நேற்று இரவுல இருந்து இந்த பாலத்தின் மேல் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இன்று வந்து காவல்துறையினர், தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், வருவாய்த்துறையினர் அனைவரோடும் இங்கு ஒரு கூட்டாய்வு ஒன்று மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை வந்து தெரிவிக்கிறோம். முதல்ல வந்து சேலத்தில் இருந்து பெங்களூர் நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தருமபுரி காவல் கண்காணிப்பாளரிடம் கலந்து பேசி பாலக்கோடு வழியாக திருப்பி விட்டு ராயக்கோட்டையிலிருந்து ஒசூர் வந்து இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களில் முதலில் சூளகிரியில வந்து உத்தனப்பள்ளிக்கு திருப்பி விட்டு உத்தனப்பள்ளியிலிருந்து மறுபடியும் இங்க சீதாராமேடு வந்து இங்க இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு திருப்பிடப்பட்டிருக்கிறது. தொரப்பள்ளி அக்ரகாரத்திலிருந்து ஒன்னல்வாடிக்கு வாகனங்கள் திருப்பிடப்பட்டு ஒன்னல்வாடியிலிருந்து மறுபடியும் அதே இஎஸ்ஐ ரிங் ரோடை பிடித்து நமது சூசுவாடி சென்று பெங்களூர் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது இல்லாம இந்த சீதாராமேடுலயும் வந்து வாகனங்கள் மறுபடியும் இஎஸ்ஐ ரிங் ரோட்ல திருப்பி விடப்பட்டு ஜூசுவாடிக்கு வந்து அங்கிருந்து பெங்களூர் செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்படுகிறது. 5வது டைவர்ஷனாக இந்த நாம் பார்க்கக்கூடிய பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் பாலத்தில் 3 லேன் இருக்கு. அதுல ஒரு லேன் வந்து கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூர் செல்லும் வாகனங்களுக்கும், 2 லேன்கள் வந்து பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வாகனங்களுக்கும் ஏற்பட்ட மாதிரி பிரிச்சு விடுறதுக்கும் வந்து நம்ம பேசியிருக்கோம். அது இல்லாம நம்ம இந்த நகாய் அவங்கள வச்சு டிராபிக் வார்டன்ஸ் அடிஷனலா டிப்ளாய் பண்ணி ரோட்டுக்கு நடுவில் போட வேண்டிய பேரிகேட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அந்த இடத்துல வந்து சேஃப்டி வந்து பேரமௌண்டா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸா வச்சு அதுக்குண்டான வேலைகளையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நகாயில இருந்து ஆர்ஓ வந்திருக்கிறாரு, நகாய் பிடி இங்க இருக்காரு, பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட் வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஒரு 48 மணி நேரம் இந்த பாலத்துடைய தரத்தன்மையை பார்த்து பாலம் வந்து உறுதியாக இருக்கும் பட்சத்தில் வந்து லைட் வெஹிக்கிள்ஸ், இலகுரக வாகனங்களை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு வந்து ஒரு மாத காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிராபிக் டைவர்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய ஊர் திரும்பக்கூடிய மக்கள் வருவதற்குள் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து ஒத்துழைப்பும் கொடுப்போம் என்றும் சொல்லியிருக்கிறோம். அதனால கூடுதலாக காவலர்கள் மற்றும் கூடுதலாக டிராபிக் வார்டன்ஸை நியமித்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து சரி செய்வதற்கான அனைத்து பணிகளும் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது என்பதை தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்க இந்த சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 110வது நிதியின் கீழ் 370 கோடி ரூபாய் பாகலூர் அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க. பாகலூர் அவுட்டர் ரிங் ரோடு நீங்க சொன்ன பேரண்டப்பள்ளியில இருந்து தூத்துவாடி வரைக்கும் 11 கிராமங்கள் இருக்கு. அந்த 11 கிராமங்கள்ல 6 கிராமங்கள்ல நில எடுப்பு பணி முடிந்து விட்டது. மிச்ச 5 கிராமங்கள்ல வந்து நில எடுப்பு பணி வந்து முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 20 நாள்ல வந்து முடிஞ்சிடும். அந்த சாலை வேலையானது வந்து வெகு விரைவில் வந்து துவங்க இருக்கிறது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாகலூர் ரோடு இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கு. பாகலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீமங்கலத்துல இருந்து டி கொத்தப்பள்ளி வரைக்கும் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் ரோடு, பாகலூர் பைபாஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு தூத்துவாடி டு பேரண்டப்பள்ளி ரோடு வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆல்ரெடி இங்க ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கு. இது இல்லாம நம்ம A4 சென்னாத்தூர் நார்த் ரிங் ரோடு ஒண்ணு அதையுமே வந்து நம்ம ப்ரொபோசல் வச்சிருக்கோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒசூர் டவுனுக்குள்ள எந்த வாகனமும் வராமல் எல்லா வாகனமுமே வந்து டைவர்ட் ஆயிரும். இது இல்லாமல்
NH 844 சேட்டலைட் ரிங் ரோட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில இருக்கு. ஒரு சில பணிகள் தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து ஒசூர் நகரம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வெகு வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு வந்து ஒசூர் மாநகராட்சியின் வளர்ச்சியில் மிக மிக கவனத்துடன் பார்த்து பல திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறது. சோ இந்த டிராபிக் இந்த எல்லா ரோடுமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 ரோடு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரோடு எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ள டிராபிக் இருக்கக்கூடிய நிலைமையே வரும். இல்ல நீங்க ஒரு இதுனா ஒரு ரோட்ல வந்து 2 வகையான இருக்குங்க. ஒண்ணு வந்து கீழே யூட்டிலிட்டி இருக்கு, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் யூட்டிலிட்டி, யூஜிடி யூட்டிலிட்டி எல்லாம் இருக்கும்போது அதை ஷிஃப்ட் பண்ணிட்டு பண்ணல அப்படின்னா அவசர கதியில பண்ணும்போது என்ன ஆகும், இது வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்த இடத்துக்கு தண்ணி போகாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அதனால கொஞ்சம் கேர் எடுத்து பண்றாங்க. அதை விரிவுபடுத்துவதற்கும் நம்ம வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். நான் விரைவா வந்து போடுறதுக்கு நம்ம வந்து லைட் வெஹிக்கல்ஸ் மட்டும் அலோவ் பண்ணலாம் RO சார் சொல்றாரு. பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க.